Actually, in the Gango Pada reincarnation, illa time travel. அந்த மாதிரி ரெண்டு மாதிரியும் எடுத்துக்கலாம். படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி படம். பாஸ்ட் 1000 இயர் பாஸ்ட் இப்ப இருக்கிற பிரசன்ட் அந்த ஸ்டோரிய கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்க டைரக்ட் பண்ண அண்ணாத்தேல ஒன்றும் கிடையாது. பட் இந்த படம் அந்த சிவா இந்த படம் பண்ணாங்களா அந்த மாதிரி இருக்கு. இதுல 1000 ரிசர்ச் போயிருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்ஷன், எக்ஸ்ட்ராடினரி வெப்பன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி செட்டிங்ஸ், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. லொகேஷன்ஸ் எல்லாம் ரிமார்க்கபிள். இன்னும் ஒரு 5 வருஷமா எந்த பிலிம்லயும் இவ்வளவு நல்ல லொகேஷன்ஸ் வந்ததே கிடையாது. ஒரு 25 லொகேஷன் இருக்கு. எந்த டைரக்டரும் இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் யாரும் காட்டுதே கிடையாது. அந்த லொகேஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 2-3 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் இஸ் லைஃப். அவங்க வாழ்க்கையில எல்லாம் மீறி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி தங்கலான்ல விக்ரம் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. இவங்க அது மிஞ்சி போயிட்டாங்க. என்ன சார் சொல்ல முடியாது. அடுத்தது இன்னும் பிக்கஸ்டா இருக்குல்ல இல்லையா? அதனால ஸோ படம் டைரக்ஷன் நல்லா இருக்கு, லொகேஷன்ஸ் நல்லா இருக்கு, போட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு. ஆர்ட் டைரக்ஷன் இல்லைன்ட்டு இந்த படம் போச்சு. ஆர்ட் டைரக்டருக்கு 10 அவார்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் இடத்துல ரீரிகார்டிங் எல்லாம் ஓவர்லேப் ஆகுது. சாங் மேலே டயலாக்ஸ் மேல எல்லாம் ஓவர்லேப் ஆகுது. பிகினிங்ல வர்ற அந்த யோகி பாபு சீன் அது இது இன்னொரு காமெடி எல்லாம் தேவையில்லை. அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த படத்துல திஷா பாட்டீல்னு ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த அளவுக்கு அழகான பொண்ணு இப்போ சினிமால இல்லவே இல்லை. அவ்வளோ அழகா இருக்கிறான். அவளை யாரும் சரியா யூஸ் பண்ணல. இப்படி கமர்ஷியல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி பொண்ணு ஒரு மணிரத்னம் கையில கிடைச்சா அவ எங்கேயோ போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்வர்யா சினிமாக்கு வந்தாங்க இல்லையா? அந்த அவ்வளோ ஐஸ்வர்யாவோட ரொம்ப அழகா இருக்கிறான். அவங்க கமர்ஷியலா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட்க்கு கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. 1000 இயர்ஸ் பேக் இப்போ இந்த ஜென்மத்துல காப்பாத்துற மாதிரி பண்றாரு. அப்போ இது நிறைய பேருக்கு இது படம் புரியாது. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் 2-3 வாட்டி பார்க்கணும். அப்போ சப்டைட்டில் போடணும். லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுன்னு இல்லை, ஒரு சாதாரண படமே ஒரு வாட்டி பார்த்தா புரியாது. நம்ம மைண்ட்ல ஒரு 25% தான் ரொம்ப ஆர்டினரி ஃபிலிம் நிக்குது. அதனால சப்டைட்டில் போட்டே ஆகணும். இவர் இந்த டைரக்டர் ஆக்சுவலி அவர் ஒரு கேமராமேன், அவர் ஒரு எடிட்டர். அவர் அண்ணாத்த படம் பண்ணவங்க இவ்வளவு நல்ல படம் பண்ணாங்களான்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கிங், போட்டோகிராஃபி எல்லாம் தூள் எங்கேயோ அந்த மாதிரி டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கிரிப்டும் நல்லா இருக்கு. காஸ்டியூம்ஸ், அந்த ஃபாரஸ்ட் ஸ்டோரி வருதல்ல, ஹிஸ்டரி, அந்த காஸ்டியூம்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, வெப்பன்ஸு எல்லாம் பயங்கர ரீசர்ச் பண்ணி ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இப்போ நிறைய பேர் நேற்று வீடியோவில் பார்க்கும்போது படம் நல்லா இல்லை போனாங்க. இது ரொம்ப சீரியஸாக இருக்கு. அப்போ கொஞ்சம் விஷயங்கள் யாரும் சொல்லாமல் இருக்காங்க. சினிமாவில் யாரும் சொல்ல என்ன நடக்குதுன்றா 15,000 பிரிண்ட் எடுத்துடுறாரு, 15,000 ஸ்க்ரீன் பண்ணுறாரு. ஆக்சுவலி உங்கள் படத்தில் 20% கூட குவாலிட்டி இல்லை. நான் இதே தியேட்டரில் பார்க்கிங் பார்க்குறேன், பழச்சன் தெரியுது. 5,000 ரூபாய் டிவியில் கூட அழகா தெரியுது. இதுல ஒன்றும் தெரியாது. கண்ணாஸ்பத்திரியில படம் பார்த்த மாதிரி இருக்கு. இது தியேட்டர் ப்ராப்ளம் கிடையாது, அது கியூ ப்ராப்ளம் என்ன சொல்றாரு இல்லையா? இது 1 லிட்டர் பால்ல 4 லிட்டர் தண்ணி கடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதனால நமக்கு விஷுவலா இம்ப்ரெஸ் ஆகி படத்துக்குள்ள போக முடியல. அப்போ இந்த மாதிரி டைரக்டர் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அவங்க உழைப்பெல்லாம் போயிடும். இது ரொம்ப நாளா நடந்திருக்கு. எல்லா படத்துலயும் படம் எல்லாம் ரொம்ப பெரிய படங்கள்,
8,000 screens 10,000 screens படம் எல்லாம் ரொம்ப ஒரு 20% கூட பிரைட்னஸ் குவாலிட்டி இல்லை. இதுக்காக டைரக்டர் போய் ஃபைட் பண்ணும். அந்த கியூப் சிஸ்டமோ என்ன இருக்கோ அது ஒருவேளை அதில் எதனா சேஞ்சஸ் பண்ணும் இல்லைன்ட்டா. பட் யாரும் கலாட்டா பண்ணாம இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. சவுண்ட் கட்டானா கலாட்டா பண்றாரு, படம் நின்றுட்டா கலாட்டா பண்றாரு. இந்த படத்துல ஒன்றும் தெரியாது. வர படம் எல்லாம் டார்க்ல பார்த்த மாதிரி இருக்கு, கண்ணாஸ்பத்திரியில பார்த்த மாதிரி இருக்கு. இஸ் a வெரி வெரி கிரேட் attempt. ரஞ்சித் இதே மாதிரி ஒரு attempt பண்ணாங்க தங்களான்ல, அது தட்ஸ் ஆல்சோ வெரி கிரேட் attempt. விக்ரம் அதுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. விக்ரம சூர்யா மிஞ்சிட்டாங்க. யாதிசையன் ஒரு படம் வந்துச்சு 1.5 year பேக், இதே மாதிரி கதை அழகா 75 lakhsல எடுத்திருந்தாரு, அழகா பண்ணியிருந்தாங்க. இது பெரிய பட்ஜெட் படம். இது சும்மா பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப டேலண்ட் யூஸ் பண்ணிருக்காரு. சிவா அவங்களுக்கு வாழ்த்துகள். டியர் பப்ளிக், தயவுசெய்து நீங்க எல்லாம் இந்த படம் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்க. இதுதான் குட் சினிமா. நாட் இது இந்தியன் 2ஓட ஒரு 1000 வாட்டி நல்லா இருக்கு. வேட்டையனோட ஒரு 1000 வாட்டி நல்லா இருக்கு. திஸ் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். ப்ளீஸ் வந்து பாருங்க. பட் பிகினிங் யோகி பாபு இன்னொருத்த அந்த காமெடி அதெல்லாம் தேவையில்லை. அந்த பொண்ணு ஷி இஸ் அ கிளாசிக் பியூட்டி. இந்த உலகத்திலே அந்த மாதிரி அழகி இன்னும் பிறக்க மாட்டா, அவ்வளோ அழகா இருக்கிறான். திஷா பாட்டீல். தேங்க்ஸ்.